இந்த கேள்வி நீங்க கேக்குறீங்க, ஏன் நீங்க இந்த படத்துல நடிக்கல அப்படின்னு. எனக்கு வந்து மனசுக்கு ரொம்ப கஷ்டம். ஒரு படத்துலயும் 10 கோடி 20 கோடி வாங்குற அந்த ஹீரோ கூட, அந்த ஹீரோயின் கூட, மற்ற சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் கூட செய்யாத வேலைகளை இந்த கூல் சுரேஷ் உயிரை கொடுத்து நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க ஜெயிலுக்கு போடுங்க ஜெயிலுக்கு போடுங்கன்னு. கூல் சுரேஷை ஜெயிலில் போகிறது உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாங்க? ஆட்டின்றது ஒரு நல்ல படம், சிங்கப்பெண்களை பற்றிய படம் அது. அந்த படத்தோட ப்ரமோஷனுக்காக விஜய் சார் ஆரம்பித்து வச்ச அந்த நல்ல திட்டங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக இந்த கூல் சுரேஷ் பாடுபடுற. ஆனால் என்னை நீங்கள் ஜெயிலுக்கு அனுப்பணும்னு சொல்கிறீங்களே, ஏன்? எனக்கு தெரியுங்க உங்கள் உள் மனசில் அந்த மாதிரிலாம் எண்ணம் இல்லை. ஏன்னா கூல் சுரேஷ் கள்ளங்கப்படம் இல்லாதவன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் ஜெயிலுக்கு போகணும்னு சொல்கிறது என்ன காரணம்னா, உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் வியூஸ் நல்லா வரணும், சப்ஸ்கிரைபர் நிறையா வரணும், அதுக்கு தானே நீங்கள் ப்ரமோஷன் பண்ணணும். அந்த கடைக்கு போய் ப்ரமோஷன் பண்ணணும், இந்த கடைக்கு ப்ரமோஷன் பண்ணணும்னு. நீங்கள் என்ன ஜெயிலில் போடுறதுக்கு நாத்து நட்டாயா, களை பறித்தாயா, இல்லை குளிக்கிற பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா? மானங்கட்டவனே அப்படின்னு நம்ம இவர் கட்டபொம்மன் சார் பேசியிருப்பாரு. நான் அதை பேசுகிற அளவுக்கு எனக்கு தகுதி பத்தாதுங்க. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், நீங்கள் என்ன ஜெயிலில் போடணும்னு சொல்கிறீங்க. என்ன ஜெயிலில் போட்டாக்க உங்களுக்கு தாங்க நஷ்டம், உங்களுக்கு தான் நஷ்டம். என்ன ஜெயிலில் போட்டால் உங்களுக்கு தான் நஷ்டம், என்டர்டைன்மெண்ட் கிடைக்காது. நீங்கள் உங்கள் பொண்டாட்டிங்கள்ட்ட அடி வாங்குவீங்க, செருப்பால் அடிக்க உங்கள் பொண்டாட்டி. உங்கள் பசங்களாம் விளக்கமாத்தில் அடிப்பாங்க. உங்களுக்கு ஒரே ட்ரஸ்ட் ஆகி போயிடும், புரியுதா? கவர்மெண்ட்டுக்கு தான் காசு கொடுப்பீங்க அப்புறம், புரியுதா? அதனால எதுவாக இருந்தாலும் கூல் சுரேஷ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக, உங்களுக்கு ஒரு மன நிம்மதிக்காக தான் அந்த கூல் சுரேஷ் பாடுபடுறது. என்ன போய் ஜெயிலுக்கு அனுப்பணும்னு சொல்றீங்களா? கொலை மிரட்டல் கொடுக்குற அளவுக்கு, கொலை மிரட்டல் கொடுக்குற அளவுக்கு கூல் சுரேஷ் ஒன்றும் அவ்வளோ பெரிய அப்பா டக்கர் இல்லைங்க. டேய் அப்படின்னு சொன்னா ஓடி போயிடுவேன், புரியுதா? அப்படி வாயில்லாத பூச்சிங்க. நான் வந்து அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன். அதனால தயவு செஞ்சு நான் வேணா விவரம் இல்லாமல் பேசலாங்க, நீங்கள் ரொம்ப விவரமாக பேசுகிறீங்களா? சொல்லுங்க, ரொம்ப விவரமாக பேசுகிறீங்க, போங்க ரீல்ஸ் எடுத்து என்ன மாதிரி இழிச்ச வாயினாருந்தாக திட்டுங்க. வேற யாருன்னா புளிச்ச வாயினார் தான் உங்களுக்கு சப்பு சப்புன்னு வைப்பாங்க இல்லையா? நிக்கட்டுங்க. ஏன் அவர் ராகவா லாரன்ஸ் மார்டின் நிக்கட்டும், அப்புறம் கேபி பாலா நிக்கட்டும், கூல் சுரேஷ் நிக்கட்டும், எல்லாருமே நில்லுங்க. யார் நிக்க வேணான்னு சொன்னா எல்லாருமே நில்லுங்க. உங்களுக்கு இழிச்ச வாயன் கூல் சுரேஷ் தான் இல்லையா? ஏன் நீங்க ஒரு படிக்கட்டு வைக்கிறீங்கன்னா எதுக்கு? போய் உச்சம் தொடுறதுக்கு தானே. அந்த ஐடியாவில் தானே எல்லாரும் பிளான் பண்றது. எல்லாரும் நில்லுங்க. ஏன்னா ஒரு சாதாரண மனிதர் கூட எம்எல்ஏ ஆகலாம் அப்படின்னு நிரூபிச்சுட்டு காமிச்சிருக்கவர் தான் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் சார் அவர்கள். அதனால யார் வேணாலும் எலெக்ஷன்ல நிக்கலாம், ஆனால் யாராக இருந்தாலும் மக்களுக்கு நல்லது செய்யணும். எப்படி இப்போ திமுக எம்எல்ஏக்கள், இது டிவிகே எம்எல்ஏக்கள், அப்புறம் டிவிகே அமைச்சர்கள் எப்படி மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற ஒரு எண்ணத்துல வந்திருக்காங்களோ, அதே நல்ல எண்ணத்துல திருச்சியில நில்லுங்க, கோயம்புத்தூர்ல நில்லுங்க, மதுரையில நில்லுங்க. ஆனால் மக்களை தெருக்கோடியில மட்டும் நிக்க வச்சிடாதீங்க. அது ஒண்ணு மட்டும் சொல்றேன், சரிங்களா? அதனால யாரு வேணாலும் நிக்கலாம். இழிச்சாவாயன் கூல் சுரேஷ் கூட நிப்பான். நீங்க ஜெயிச்சு வச்சீங்கன்னாக்கா உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் கண்டிப்பாக உண்டு. யாரு? ஆமாங்க, கண்டிப்பா ஜெயிப்பாருங்க. ஏன்னா அவரு எனக்கு தெரிஞ்சு தங்கமான மனித. போட்டி இருக்கதாங்க செய்யும். சாதாரண சப்ப பையன் சொல்லுங்க, எவ்வளவு எதிர்ப்பு வைப்பீங்க. அதனால நம்ம லாரன்ஸ் மாஸ்டர் அவர்கள் நின்னால் கண்டிப்பாக அவர் ஜெயிப்பார். ஜெயிப்பார்ல. தமிழ்நாட்டில் நடக்கிறது ரீல்ஸ் அரசியல். ஆமா, தமிழ்நாட்டில் நடக்கிறது மட்டும் இல்லைங்க, உலகம் ஃபுல்லா நடக்கிறது ரீல்ஸ் அரசியல் தான், ஆட்சி தான், புரியுதா? உலகம் ஃபுல்லா நீங்க அமெரிக்கா எடுத்து போய் பாருங்க, யூடியூப்ல சமைக்கிறதான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கு பேரு ரீல்ஸ் இல்லையா? அவரு அமெரிக்கா பிரசிடென்ட், அவர் பேர் நம்ம குண்டா ட்ரம்ப். உங்களுக்கு நீங்களும் ரீல்ஸ் போட்டு தானே இருக்கீங்க, நான் பார்த்து தான் இருக்கேன். உலகம் ஃபுல்லா இப்ப ரீல்ஸ் முகம் தான் ஆயிடுச்சு, புரியுதுங்களா? அதனால விஜய் சார் வந்து ரீல்ஸுக்காக பண்றாரு அப்படின்னா தயவு செஞ்சு யாரும் சொல்லாதீங்க. அவர் ரியலா பண்றாரு. ரீல்ஸுக்காக பண்ணது படத்துல கில்லி, திருப்பாச்சி அந்த மாதிரி படத்துல என்ன விழுந்துச்சுரா பாத்தீங்களா?